வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலிட்டி பற்றி தான் சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் சிலபஸில் இருக்கிற அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மாநில நிர்வாகத்தை பற்றி. மாநில நிர்வாகம், அதுக்கடுத்து மாநில சட்டமன்றம். நிர்வாகம் அப்படிங்கிறது மாநிலத்தில் நிர்வாக நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியும், சட்டமன்றம் அப்படிங்கிறது நம்மளோட சட்ட மேலவை, சட்ட கீழவை, சபாநாயகர் அவங்களெல்லாம் உள்ளடக்கியதான் சட்ட மேலவை. ஓகேங்களா? இந்த வீடியோவில் எதை பார்ப்போம் அப்படின்னா மாநில நிர்வாகத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? மாநில அரசு அப்படிங்கும்போது 3 பிரிவுகளை கொண்டிருக்கு. 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நீதித்துறைங்கிறது தனி டாப்பிக்கு. நிர்வாகம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், சட்டமன்றம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மாநில அரசோட 3 பிரிவுகள் அப்படிங்கும்போது மத்திய அரசில் எப்படி 3 பிரிவுகள் இருக்குதோ அதே மாதிரி மாநில அரசுகளிலும் 3 பிரிவுகள் இருக்குது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 பிரிவுகள் இருக்குது. இப்போ மத்திய அரசில் முதல்ல நிர்வாகம் இருக்கும். நிர்வாகத்தோட, அதாவது அரசாங்கத்தோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. அதே மாதிரி மாநில அரசுலையும் நிர்வாகத்தில் அரசாங்கத்தோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆளுநர். அரசுல குடியரசுத் தலைவர் இருப்பார். அதே மாதிரி மாநில அரசில் பெயரளவு தலைவராக ஆளுநர் இருப்பாங்க. மத்திய அரசில் உண்மையான தலைவர் பிரதமர் இருப்பாங்க. மாநில அரசில் உண்மையான தலைவர் அப்படிங்கிறது முதலமைச்சர் இருப்பாங்க. ஏறத்தாழ நிர்வாகமும் சரி, சட்டமன்றமும் சரி, மத்திய அரசில் எப்படி இருக்கோ, ஒன்றியத்தில் எதை பின்பற்றிட்டு இருக்காங்களோ அதுதான் மாநில அரசும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா அதிகாரங்கள் அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் என்னென்ன ரைட்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மாநில அளவில் நிறையா ரைட்ஸ் கவர்னருக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு தனியாக நிர்வாக முறையை கொடுத்துருக்கு. மத்திய அரசுக்குன்னு தனி நிர்வாக முறை, மாநில அரசுக்குன்னு தனியான நிர்வாக முறை இருந்துட்டுருக்கு. இரண்டுமே கூட்டாட்சி குடியரசாக தான் இந்தியாவில் நடைபெற்றுட்ருக்கு. ஓகேங்களா? மத்திய அரசு கீழே தான் மாநிலங்கள் இருந்தாலும் மாநிலங்கள்னு தனக்கென தனி நிர்வாகத்தை கொண்டு வரி வசூல் பண்ணுறது, தனக்குன்னு தனி சொத்துக்கள் நிர்வகிச்சுட்டு வர்றது எல்லாமே மாநிலங்கள் வழியாக தான் மத்திய அரசு செயல்படுத்தும். டைரெக்டாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய அரசு ஆளுகை செய்கிறது கிடையாது. மாநிலங்கள் மூலமாக தான் அதனோட ஆளுகையை மேற்கொண்டுட்டு இருக்கு. மாநில நிர்வாகம் பற்றி அரசியலமைப்பு பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 6ல் தான் மாநில நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. மாநில நிர்வாகம் அப்படின்னா யார் யார் வருவாங்க அப்படின்னா, மாநில நிர்வாகத்தில் ஃபர்ஸ்ட் யார் வருவார்னா ஆளுநர். ஆளுநருக்கு அப்புறம் முதலமைச்சர், அமைச்சரவை, மாநில தலைமை வழக்கறிஞர். இவங்க எல்லாருமே மாநில நிர்வாகத்துக்கு கீழே வருவாங்க. இவங்களை பற்றி ஒவ்வொன்றா என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஓவராலாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்கலாம், எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத. மாநில நிர்வாகம் எல்லா நேரங்களிலுமே மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும். ஏன்னா மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டால் தான் நல்ல முறையில் நிர்வாகம் பண்ண முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் நிர்வாகம் அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசு மாநில அரசு சப்போர்ட் இல்லைனாலும் அந்த மாநிலத்துக்குள்ளே செயல்பட முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கான நிதியாகட்டும், வரிகளாகட்டும் எல்லாமே இப்பொழுது நம்மளது ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒன்றிய அரசுக்கிட்ட இணக்கமாக போகலை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் ரெண்டுமே மத்திய அரசுக்கோட மாநில அரசு எப்பவுமே இணக்கமாக தான் செயல்படணும். இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பாலமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தா ஆளுநர். ஆளுநர் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையே பாலமாக செயல்பட்டு இருக்காரு. மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கான சீரான அமைப்பு என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடும் பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் 152லேருந்து 327 வரைக்கும் மாநில அரசோட அமைப்பு மற்றும் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதாவது 152 to 327 வரைக்கும் மாநில அரசோட நிர்வாக அமைப்பு, அதனோட சட்டமன்றத்தை பற்றிலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஆளுநர் நிர்வாகத்தில் முதல்ல யார் வருவார் அப்படின்னா ஆளுநர் வருவார். மத்திய அரசுக்கு வந்து குடியரசுத் தலைவர் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே மாநில அரசுக்கு ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஆளுநர் தான். அரசியலமைப்புப்படி மாநிலத்தோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர். பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பா. காமனாக வந்து எல்லா மாநிலத்துக்குமே வந்து ஒரு ஆளுநர் இருக்கணும். சப்போஸ் சில நேரங்களில் வந்து ஓ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட 2 மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர், இல்லை 2 மாநிலங்களுக்கு மேலே 2, 3 மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அரசமைப்பு சட்டம் 154 படி மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அவரோட நிர்வாக அதிகாரங்கள் என்ன என்ன அப்படின்னும், மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற குறிப்பிடுகிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 154. நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 154வது ஆர்டிகல்ஸ் ஒன்று சொல்லுது. நியமனம், ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறும் அப்படின்னா, ஆளுநரை நியமிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாங்க. அந்த மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வந்து நியமிக்கப்படணும். அப்படித்தான் ஆண்டாண்டு காலமாக நியமிச்சுட்டு வராங்க. பட் இப்போ சமீப காலமாக ஆளுநர் அப்படிங்கிறது வந்து மாநில அரசுக்கும் ஆளுநருக்கு இடையே முரண்பாடு நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆளுநரோட பதவி காலம் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டுகள். அது இந்த ஆண்டுகளுக்கு வந்து ஆளுநர் பதவியில் இருக்கிறான். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்தோட விருப்பத்தோட பேரில் அவரோட பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படும். ஆளுநரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் தான். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து விருப்பினாரு அப்படின்னா ஆளுநரோட பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படலாம். அவர் வந்து தன்னோட சொந்த மாநிலத்தில் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க. ஆளுநர் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டோட ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களா ஒரு நாளும் இருக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேற மாநிலத்துக்கு தான் ஆளுநராக போடுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரரே ஆளுநராக வரக்கு வாய்ப்பு கிடையாது. குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து தனது பதவி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து பதவியை விட்டு விலகிக்கலாம். அவரோட பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் கொடுக்கணும். மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ வந்து ஆளுநர் பதவி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஆளுநரோட பதவி நீக்கத்தில் மாநில சட்டமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றம் வந்து பங்கு பெற முடியாது. ஒருவரை வந்து எத்தனை தாட்டி வேணாலும் ஆளுநராக நியமிப்பாங்க. ஒருவரை எவ்வளோ டைம் வேணாலும் ஆளுநராக நியமிப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 158(3)A. சட்டப்பிரிவு 158(3)A அப்படின்னா, ஒருவர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது இந்த 3A 158(3)A என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் இருக்குல்ல, எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் அவர் ஆளுநராக இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்கள் வந்து என்ன பண்ணால் அவரோட ஊதியத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரி மீதி எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான உத்தரவை வந்து குடியரசுத் தலைவரோட ஜிஓ மூலியமாக தான் வந்து பகிர்ந்துக்குவாங்க. இல்லை ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் அவர் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் அவரை தேர்ந்தெடுக்க தகுதியானவர். 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். 35 வயது முடிந்த நபர். 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 35 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் அவர் தகுதியானவர் ஆளுநராக இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஒரு எம்பி எம்எல்ஏவாக வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்தார் அப்படின்னா பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி அந்த பதவிகளெல்லாம் வந்து காலி செஞ்சுட்டு தான் வந்து அவர் பதவி ஏற்கணும். அவர் காலி செய்யலினாலுமே அவரோட பதவி அப்படிங்கிறது வந்து காலியான விட்டதாக தான் அறிவிச்சிருவாங்க. லாபம் தரும் எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது. அவருக்குன்னு பெரிய தொழில்கள்லாம் வந்து லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வச்சுட்ருக்கக்கூடாது. அந்த மாதிரி நபர்களை வந்து ஆளுநராக நியமிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா ஆளுநருக்குன்னு சில சிறப்பு உரிமைகளும் இருக்குது. சில விலக்குகளும் அவருக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
சட்ட பாதுகாப்பு அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 361 படி சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. கேசஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அவங்களெல்லாம் கேஸை போட்டு கைது செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு சில விதிவிலக்கு இருக்கு. அது வந்து ஜனாதிபதிக்கும் பொருந்தும், ஆளுநருக்கும் பொருந்தும். அதை குறிப்பிடுகிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 361. சிவில் நடவடிக்கையிலிருந்து விலக்கு, குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து விலக்கு கிடைக்கும். அப்புறம் அவரோட உறுதிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 159 கீழே ஆளுநர் வந்து தனது பதவியை அமர்வதற்கு முன்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதா என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல்ஸ் 159. ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சம்பந்தப்பட்ட மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து செயல்படுவார். ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து செயல்படுகிறாரு. அவர் இல்லாத நிலையில அந்த நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாருன்னா சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஆளுநரோட பணிகளை வந்து நிறைவேற்றக்கு ஒவ்வொரு நபரும் இது போன்ற பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை வந்து மேற்கொள்றாங்க. யார் ஆளுநரா பதவி ஏற்றாலும் அந்த உறுதிமொழி ஏற்றுட்டு தான் பதவி ஏற்கணும். ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதிகாரம் மற்றும் பணிகளை ஒரு 5 வகையா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், விருப்புரிமை அதிகாரம். இதெல்லாம் வந்து ஆளுநரோட அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரியே இவருக்கும் இருக்கு. நிர்வாக அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கத்தில் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் வந்து ஆளுநரோட பெயர்ல தான் நடைபெறும். முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர். ஆனால் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். அவரோட பரிந்துரையின் பேரில் தான் மற்ற அமைச்சர்களை வந்து ஆளுநர் நியமிப்பார். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா மாநிலங்களில் அவரால் நியமிக்கப்படும் பழங்குடி நல அமைச்சர்களும் வந்து இருக்கிறாங்க. 2006 94வது திருத்த சட்டத்தின் மூலம் பீகார் மாநிலம் இந்த விலக்கிலிருந்து விடுபட்டுருச்சு. அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா இந்த மாதிரி 4 மாநிலங்கள்லையும் வந்து அமைச்சர்களில் வந்து பழங்குடியினர் அமைச்சரை வந்து ஆளுநர் வந்து பரிந்துரைக்கிறாரு. அவர் சொல்கிற நபரை தான் வந்து பழங்குடியினர் நல அமைச்சராக போடுவாங்க. 2006க்கு முன்னாடி பீகாரும் இந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கு. 2006க்கு அப்புறம் பீகாரை வந்து இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆளுநரால் யாரெல்லாம் நியமிக்கப்படுவாங்க? மாநிலத்தில் வந்து சில நபர்கள்லாம் பதவி நியமனம் செய்து வைப்பவர் வந்து ஆளுநர் தான். ஒன்றிய அரசுல வந்து எப்படி தலைமை நீதிபதி, தலைமை வழக்கறிஞர், யூபிஎஸ்சி கமிஷனோட மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆளுநர்னு வந்து அவர் சில பேர்களை நியமிப்பாங்க. அது யார் யார் நியமனம் செய்வார் அப்படின்னா, ஏன்னா யார் யாரை பண்ணுறாங்க ஃபுல்லாக லிஸ்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா கொஷின் கேட்பாங்க, ஆளுநரால் நியமிக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் லிஸ்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி யார் யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மாநில தேர்தல் ஆணையத்தோட ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரும் அவங்க தான் நியமிப்பாங்க. ஆணையரையும் வந்து அவர் தான் நியமிப்பார். மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், டிஎன்பிஎஸோட தலைவரையும் உறுப்பினரையும் ஆளுநர் தான் நியமிப்பார். யாரோட பரிந்துரையின் பேருன்னா முதலமைச்சரோட பரிந்துரை பேரில் தான் ஆளுநர் நியமனம் செய்வார். மாநில தலைமை வழக்கறிஞர், அதே மாதிரி மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் நியமிப்பார். மாநில தகவல் ஆணையரோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பார். மாவட்ட நீதிபதிகளையும் வந்து ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. மாவட்ட நீதிபதிகளை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிக்கிறதுல ஆளுநர் பங்கேற்க மாட்டாரு. அவர் வந்து அதில் வந்து குடியரசுத் தலைவர் தான் பங்கேற்பார். ஆளுநருக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஆனால் மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமிக்கிற பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கு.
மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுறார். எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் வந்து ஆளுநர் தான். அதனால பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தரை தான் நியமிப்பாங்க. துணை வேந்தரை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான். அதுக்குன்னு நிறைய தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தையே வந்து துணைவேந்தர்களை வந்து முதலமைச்சரே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ. ஓகேங்களா? அது கேஸ் முடிஞ்சாதான் அதோட தீர்ப்பை வந்து நம்ம எடுத்து அதை பண்ணலாம். அது கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, சட்டமன்றத்தை கலைக்கிறது, அதெல்லாம் யாரு சொல்லுவாங்க அப்படின்னா ஆளுநர் தான் சொல்லுவாங்க. எப்போ சட்டமன்றம் நடக்குது, எப்போ ஒத்தி வைக்கிறாங்க, சட்டமன்றம் கலைக்கிறது அப்படின்னா ஆளுநரோட அறிவிப்பின் பேர்ல தான் கலைக்கப்படும். ஓகேங்களா? ஆனா வந்து ஒத்தி வைக்கிறது, கூட்டுறதெல்லாம் முதலமைச்சரோட ஆலோசனை என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவர் செயல்படுத்துவாரு. ஒவ்வொரு பொது தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் நடந்து ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதனோட முதல் கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் உரையாற்றுவார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் வந்து உரையாற்றி தான் தொடங்குவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம ஆளுநருக்கு இடையே வந்து மோதல் போக்கு நடைபெற்றுட்டு இருக்கிறங்காட்டி ஆளுநர் வந்து அவரோட உரையை புறக்கணிச்சுட்டு வெளியேறிட்டு இருக்காரு. அது வந்து 2-3 வருஷமாவே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? சட்டமன்றத்துல வந்து நிலுவையில் உள்ள ஒரு மசோதா வந்து வேறு ஏதோ ஒன்று தொடர்பாக மாநில சட்டமன்ற அவைகளுக்கு செய்திகளை அனுப்பலாம். சட்டமன்றத்தில் நிலுவையில் ஒரு மசோதா இருந்தாவோ இல்லை வேற ஏதாவது இருந்தாவோ அதை பத்தி மாநில சட்டமன்றத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்க வேண்டியது ஆளுநரோட அதிகாரம். சபாநாயகர் இல்லை துணை சபாநாயகர் ரெண்டுவோட பதவியும் காலியா இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒரு உறுப்பினரை வந்து தலைமை தாங்கறதுக்கு வந்து நியமிப்பாரு. அது ஆளுநரோட சிறப்பு அதிகாரம். ஓகேங்களா? அப்படி வந்து தனிப்பட்ட நபரை வந்து ஆளுநர் நியமிக்க முடியாது. முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்களத்தான் வந்து ஆளுநர் நியமிப்பாங்க. தனிப்பட்ட ஒரு நபரை அவர் நியமிக்க மாட்டாரு. 2020க்கு வந்து சட்டமன்றத்திற்கு ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து ஒரு உறுப்பினர் வந்து நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா 2019 இருந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆளுநர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து சட்டமன்றத்தில் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததை வந்து தூக்கிட்டாங்க. 2019 104வது திருத்தத்தின் மூலமா இந்திய நாடாளுமன்றம் சரி மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்தியருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? இடங்களை நீக்கிட்டாங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தகுதி நீக்கம் குறித்த பிரச்சனையை வந்து ஆளுநர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடன் கலந்து ஆலோசித்தான் முடிவு செய்வாரு. இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறாங்க, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அவரோட தகுதி நீக்கம் குறித்து வந்து அறிவிக்கிறது வந்து ஆளுநர் உடனே அறிவிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தோட கலந்து ஆலோசிச்சுதான் வந்து அறிவிக்க முடியும். மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்கவும் ஒரு அவசர சட்டத்தை வந்து திரும்ப பெறக்கும் வந்து ஆளுநருக்கு வந்து சிறப்பு உரிமம் உண்டு. மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசர சட்டத்துல பிறப்பிக்கவும் உரிமை இருக்கு. அதே நேரத்துல ஒரு சட்டத்தை திரும்ப பெறக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. மாநில நிதி ஆணையம், மாநில பொது சேவை ஆணையம், தலைமை தணிக்கையாளர் ஆகியோர்களோட மாநில கணக்குகள் தொடர்பான அறிக்கைகளை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். அதாவது மாநில நிதி ஆணையமும் சரி மாநில பொது சேவை ஆணையமும் தலைமை தணிக்கை அவங்கெல்லாம் அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆளுநர் வந்து அந்த அறிக்கையை வாங்கி மாநில சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிறாரு. அதனால இது மாநில நிதி ஆணையம், பொது சேவை ஆணையம், தலைமை தணிக்கையாளர் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்டா ஆளுநரிடம். அதே மாதிரி ஒன்றிய அரசுல நிதி ஆணையம் சரி பொது சேவை ஆணையமும் இந்திய தலைமை தணிக்கையாளர் தன்னோட அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சார்ந்த கொஸ்டின் கேட்டா நம்ம குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா மசோதா நிறைவேற்றுதல்ல ஆளுநரோட அதிகாரம் என்ன அப்படின்னா ஒரு மசோதா இருக்கு அப்படின்னா என்னென்ன முடிவுகளை அவர் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா
உடனே அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கலாம். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் அந்த மசோதாவில் அவருக்கு ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மசோதாவை வந்து மாநில சட்டமன்றத்திற்கு மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்புவார். இந்த 2வது ஆப்ஷன் இருக்கு. 3வது ஆப்ஷன் வந்து ஒப்புதல் தராம அதை கிடப்பிலேயே போட்டுருவாரு. 2 ஆப்ஷனுக்கு அடுத்து 3வது ஆப்ஷன் தான் நிறுத்தி வச்சு ஒப்புதலை கிடப்பிலேயே போட்டிருப்பாங்க. அதுலேயும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் வந்து முரண்பாடு ஏற்பட்டு வழக்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் சேர்ந்து ஆளுநர் வந்து மசோதா ஒப்புதல் நிறுத்தி வைக்கிறதுக்கு காலதாமதம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பே வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ காலத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடாது, முக்கியமான மசோதாக்கள்லாம் கிளப்பில் போடாமல் ஒப்புதல் அளிக்கணும்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக வழங்கியிருக்காங்க. மசோதா வந்து மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பி ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த மசோதா வந்து திருத்தலாம், இல்லை திருத்தாமலேயே வந்து மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்புனாங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிச்சு தான் ஆகணும். அதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்மளுக்கு குறிப்பிடுகிறது. எந்த மாதிரி காரணங்களுக்காக ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசு இயற்ற சட்டம் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நிறுத்தி வைக்கலாம். குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நிறுத்தி வைக்கலாம். சப்போஸ் உயர்நீதிமன்ற அதிகார வரம்புக்கோ இல்லை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏதாவது வந்துச்சு அதை பாதிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது மசோதாக்களை பாதிக்கிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்து ஆளுநர் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னு ஆளுநர் கருதினாலும் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். மாநில நலன் அல்லது கொள்கையில வந்து ஏதாவது திருப்தி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஆளுநர் வந்து தனது விருப்ப உரிமையில் கீழே மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். நிதி மசோதாக்கள் வந்து நாடாளுமன்ற ஒப்புதல் மட்டுமே, குடியரசுத் தலைவருக்கு ஆளுநரால் அனுப்பப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசோதாக்கள் மோஸ்ட்லி நிறுத்தி வைக்க மாட்டாங்க, அது ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் வந்து நிறுத்தி வைப்பாரு ஆளுநர். எதனால அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவோ இல்லை மத்திய அரசு சட்டங்களுக்கு எதிராகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் அரசியலமைப்பு விதிக்கு இல்ல எதிராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மசோதாக்களை வந்து ஆளுநர் நிறுத்தி வைப்பாரு. நிதி அதிகாரங்கள். ஆளுநரோட நிதி அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்தில் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. வரவு செலவு திட்டங்களை அப்படிங்கும்போது அது நிதிநிலை அறிக்கையை வந்து ஆளுநரோட கையெழுத்தை பெற்றுட்டு தான் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. அவர் சமர்ப்பிக்க மாட்டாரு. பட் அதை ஆளுநரோட பெயரில் அமைக்கிறதுங்காட்டி இந்த அந்த சட்டம் வந்து ஆளுநருக்கு உரிமை வழங்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நிதிநிலை வரவு செலவு திட்டத்தையே தயார் செய்யறதுக்கு ஆளுநருக்கு உரிமை வழங்கியிருக்கு. ஆளுநரோட முன் அனுமதி தான் பண மசோதாக்கள் வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அவரோட அனுமதி இல்லை அப்படின்னா அறிமுகப்படுத்த முடியாது. அரசினோட எதிர்பாராத செலவுகள் வந்து அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யறதெல்லாம் ஆளுநரோட முடிவு தான். ஓகேங்களா? இப்போ திடீர்னு ஏதாவது பேரிடர் ஏற்பட்டுச்சுனாலும் ஆளுநர் நிதியை ஒதுக்கீடு செய்வார். அதெல்லாம் வந்து அந்த நிதி அப்படிங்கிறது வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். மாநில அரசோட எதிர்பாராத செலவு நிதி. அதுவே மத்திய அரசோட எதிர்பாராத செலவு நிதி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். அடுத்தது பஞ்சாயத்துகள் நகராட்சி நிதிநிலை ஆய்வு செய்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை வந்து அமைக்கிறது யாரு அப்படின்னா ஆளுநர் தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கப்படும். இதெல்லாம் தான் நிதி அதிகாரங்கள். அடுத்தது நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறை அதிகாரங்கள் அப்படிங்கும்போது மாநில அரசோட தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான். அதாவது முதலமைச்சரோட ஆலோசனையின் பேர்ல ஆளுநர் வந்து மாநில அரசோட தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வாரு. மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யறது, பதவி உயர்வு அளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆளுநர் செய்வாரு. ஆனா உயர் நீதிமன்றத்தோட ஆலோசனையின்படி தான் வந்து அவர் செயல்படுவாங்க. ஆளுநரோட ஆலோசனையின் பேர்தே குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆலோசனையில பங்கேற்பாரு. பட் நியமனம் செய்யறதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஆலோசனை பேர்ல தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு.
குற்றவாளிகளின் கருணை மனுக்கள் அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கவும் குற்றவாளிகளின் தண்டனை குறைக்கவும் நிறுத்தியும் வைக்கலாம். இது வந்து குற்றவாளிகள் சாதாரண வழக்குகள்ல தான், ஓகேங்களா? அந்த மாதிரி வழக்குகள்ல தான் குற்றவாளிகளை மன்னிக்கவும் குற்றவாளிகளை தண்டனை குறைக்கவும் நிறுத்தி வைக்கவும் ஆளுநருக்கு வந்து சிறப்பு அதிகாரம் இருக்கு. ஆளுநரோட விருப்ப உரிமை அதிகாரங்கள் அப்படின்னா என்னன்னா, குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கவும் முடியும். மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வந்து எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறல அப்படின்னா தான் விரும்பும் கட்சியை வந்து ஆட்சி அமைக்க சொல்லி அழைக்க ஆளுநருக்கு உரிமை இருக்கு. பெரும்பான்மை பெறாத பட்சத்துல தான், ஓகேங்களா? ஆனா வந்து எந்த கட்சியை ஆட்சி அமைக்க சொன்னாலும் ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுல வந்து வெற்றி பெற்றா தான் அந்த கட்சி அப்படிங்கிறது ஆட்சி நிலையா இருக்கும். வெற்றி பெற முடியாத பட்சத்துல அதனோட ஆட்சி கிளைக்கப்பட்டு மறுதேர்தலுக்கு தான் வழிவகுக்கும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவை ஆளுநர் கலைக்க முடியும். இப்போ சப்போஸ் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல தோத்துட்டாங்க அப்படின்னா ஆள்ற கட்சி, அப்போ அந்த சட்டசபை அப்படிங்கிறது கலைக்கப்படும். அடுத்து 6வதா இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னா ஆளுநரோடது அவசர கால அதிகாரங்கள். அவசர கால அதிகாரங்கள் அப்படிங்கிறது திடீர்னு வந்து உடனே அவசர சட்டங்களை கொண்டு வரலாம். இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநிலத்துல வந்து நிலைமை சரியில்லை அப்படின்னா 366 கீழே கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அந்த மாதிரி நிலையெல்லாம் கொண்டு வர்றதா அவசர கால அதிகாரங்கள் அப்படிங்கிறது. மாநில அரசு அரசியலமைப்புப்படி செயல்படாத போது, அதாவது மாநிலத்துல அசாதாரண சூழ்நிலை நிகழும் பொழுதுதான் 366 விதியை வந்து இங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரைப்பாரு ஆளுநர். சாதாரண நேரங்களில அதை கொண்டு வரக்கூடாதுன்னு தீர்ப்பே இருக்குது, ஓகேங்களா? அதனால வந்து அசாதாரண சூழ்நிலை நிலவும் போதுதான் வந்து 366ஓட விதியை வந்து மாநில அரசுக்கு பயன்படுத்துவாங்க. கால சட்டத்தை வந்து மாநிலத்தில் நிறைவேற்றுங்க அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆளுநர் தான் பரிந்துரைப்பாரு. ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியா இருந்து மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியா, அதாவது மத்திய அரசோட பிரதிநிதியா இங்க யாரு இருப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் இங்க இருந்து ஆட்சி செய்வாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை காலம் அதிகபட்சமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாத காலத்துக்குள்ள இருக்கணும். அதுக்குள்ள வந்து மறுபடியும் ஆட்சியை கொண்டு வரணும். அதாவது புதுசா தேர்தல் நடத்தி புதிய அரசை கொண்டு வரணும். இல்லைன்னா இடைக்கால அரசையாவது நிர்ணயிக்கணும். ஆளுநரோட அரசாங்கமே தொடர்ந்து இருக்க முடியாது. ஆளுநரோட சிறப்பு உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பிரிவு 361 ஆளுநருக்கு சிறப்பு உரிமையை வந்து வழங்குது. தனது பணிகள் அதிகாரங்களெல்லாம் வந்து செய்ய எண்ணுவதில் வந்து செயல்படுத்துவதிலையும் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமானது. ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி அவரது உரிமைகளையும் அதிகாரங்களையும் பயன்படுத்துவதில் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநர் வந்து பதவி காலத்துல அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அவர் கைது செய்யவோ வந்து எந்த நீதிமன்றத்திலும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அதாவது சாதாரண எம்பி எம்எல்ஏக்களையே வந்து உடனே கைது செய்ய முடியாது. அதுக்குன்னு தனி நீதிமன்றம், அதுக்குன்னு தனி வழக்கு விசாரணைகள்லாம் நடைபெறும். அப்படி இருக்கும்போது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மீதெல்லாம் வந்து சாதாரண குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது, ஓகேங்களா? அதுதான் முக்கியமானது. அதெல்லாம் அவங்களோட சிறப்பு உரிமைகள். அடுத்தது ஆளுநர் சார்ந்த அரசமைப்பு விதிகள். ஆளுநரோட அரசமைப்பு விதிகள்ல முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில ஆளுநர்களோட பதவியை பத்தி குறிப்பிடும் விதி என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 153. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரங்களை குறிப்பிடும் விதி என்னன்னா 154. ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிடும் விதி என்ன அப்படின்னா 155. ஆர்டிகல்ஸ் 156 வந்து ஆளுநரோட பதவிக்காலம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல்ஸ் 157 ஆளுநரால் நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன, ஒருவர் ஆளுநராகணும்னா அவருக்கான தகுதிகளை குறிப்பிடுவது 157. ஆளுநரோட உறுதிமொழி பற்றி குறிப்பிடுவது 159.
ஆளுநரோட மன்னிக்கும் வழங்கும் அதிகாரங்களை சொல்லுவது 161. ஆளுநரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பத்தி குறிப்பிடுவது 161. ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் குழு இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா 163. இதெல்லாம் தான் வந்து ஆளுநர் சார்ந்த விதிகள். 164ல ஆளுநர்கள் நியமனம், பதவிக்காலம், சம்பளம், பிற விதிகள்லாம் இருக்கும். விதி 164ல அமைச்சர்கள் நியமனம், பதவிக்காலம், அதோட சம்பளம், பிற விதிகள்லாம் வந்து 164ல இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஆளுநர் சார்ந்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அவரோட முக்கியமான என்னன்னா, ஆளுநரா இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து அவரோட சொந்த மாநிலத்திலேயே ஆளுநரா நியமிக்கப்பட மாட்டாங்க. ஆளுநர் வந்து 5 ஆண்டு காலம் இருப்பாரு. அது மறு தேர்தலுக்கும் வந்து உட்பட்டவர் தான். மறுபடியும் ஆளுநரா வந்து நியமிக்கப்படக்கூடியவர். அவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபோக அவரோட அதிகாரங்கள், சிறப்பு உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா முதலமைச்சர். முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலத்துல சட்டப்படி தலைவர், ஆளுநர். நடைமுறையில வந்து நிர்வாக அதிகாரம் வந்து முதலமைச்சரிடம் தான் இருக்கும். பெயரளவு தலைவரா ஆளுநர் இருப்பாங்க, ஆனா உண்மையான தலைவரா முதலமைச்சர் இருப்பாரு. சட்டப்படி தலைவரா ஆளுநர் இருப்பாங்க. நடைமுறையில் நிர்வாக அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா முதலமைச்சரிடம் தான் இருக்கும். முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தினோட உண்மையான நிர்வாகி. சட்டப்பிரிவு 164 ஆர்டிகல்ஸ் 164 படி முதலமைச்சர் வந்து ஆளுநரால் தான் நியமனம் செய்யப்படுகிறாரு. முதலமைச்சரால் நியமிக்கப்படுவ தகுதிகள் என்னென்ன அப்படின்னால எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனா ஆளுநரால் வந்து பெரும்பான்மையின் கட்சியினோட தலைவரை முதலமைச்சரா நியமிப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். முதலமைச்சரோட பதவி காலம் அப்படிங்கிறது என்னன்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் வந்து முதலமைச்சர் வந்து பதவியில இருப்பாரு. சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்போ பாதிக்கு மேல இருக்கணும். ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பாதிக்கு மேல வெற்றி பெற்றவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி அப்படிங்கும்போது அதை வந்து 12க்கு மேலே வெற்றி பெற்றால் தான் வந்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 112 தொகுதிக்கு மேலே யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் முதலமைச்சரோட தகுதிகள். முதலமைச்சரா யார் ஆவாங்க அப்படின்னா தேர்தலில் நிற்கிற யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும். யார் வந்து பெரும்பான்மை கட்சியோட தலைவராக இருக்கிறாங்களோ, அதாவது சட்டமன்ற தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சரோட அதிகாரம் மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னா முதலமைச்சருக்கு வந்து 3 வகையான அணிகள் மற்றும் அதிகாரங்கள் இருக்கு. எப்படின்னா அமைச்சரவை தொடர்பான பணிகள் மற்றும் அதிகாரங்கள், ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்றம் தொடர்பானவை. அமைச்சரவை தனியா, ஆளுநர் தனியா, சட்டமன்றம் தனியா வந்து அவர் பணியாற்ற வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் இடையே வந்து பாலமா இருக்கிறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். ஃபர்ஸ்ட் அமைச்சரவை தொடர்பானவை என்ன அப்படின்னா அமைச்சரவை தொடர்பானவை என்னன்னா முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் தான் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிப்பாரு. முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பாரு. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் தான். தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடந்து முடிவுகளை எடுப்பவர். அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே முடிவுகளை எடுக்கிறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். அமைச்சர்கள் அனைவரையும் வந்து கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்கள் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் யாரு அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் தான். இப்போ முதலமைச்சர் அமைச்சரவைக்கு உள்ள தொடர்பு அப்படிங்கிறது இதுதான். அமைச்சர்களுக்கு துறையை ஒதுக்கீடு செய்கிறாரு. யார் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யாருன்னாலும் முதலமைச்சர் தான். அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அதில் முடிவு எடுக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வழிநடத்துறது யார் அப்படின்னாலும் முதலமைச்சர் தான். இது வந்து அமைச்சரவை தொடர்பானவை. ஆளுநர் தொடர்பானது என்ன அப்படின்னா மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இந்த மாதிரி
நியமனத்தின் போது யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் சொல்ற ஆளுகளைத்தான் ஆளுநர் நியமனம் செய்யணும். அவர் இஷ்டத்துக்கு ஆளுநர் நியமனம் செய்யக்கூடாது. அப்படி நியமனம் செய்யற முரண்பாடு ஏற்படும் பொழுதுதான் இப்போ சட்டம் ஒழுங்கு டிஜிபியே நிரந்தரமா யாரையும் நியமனிக்காம பொறுப்பு டிஜிபியா தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வராங்க. ஏன்னா ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு முரண்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனாலதான். மூணாவது சட்டமன்றம் தொடர்பானது. சட்டமன்றம்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் சொல்ற டேட்ல நடத்தலாம், ஒத்திவைக்கலாம்னு சொல்லி ஆளுநர் முடிவு செய்வாரு. சட்டமன்றத்திலோட அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் முதலமைச்சர் தான். மசோதாக்களையும் அறிமுகப்படுத்துறாரு. எந்த நேரத்திலையும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம். சப்போஸ் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு காரணங்களை அமைச்சர்கள் விலகுறாங்க, இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் மாறுறாங்க அப்படின்னா, சரி நம்ம நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் போய் எடுத்து நம்ம இல்லாமல் போறதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர்கள் ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அதைத்தான் ஆட்சியை கலைக்கிறதுக்கான பரிந்துரையை ஆளுநர்கிட்ட முதலமைச்சர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, புதிய அரசு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா தன்னோட ஆட்சியை கலைக்க சொல்லி ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுப்பாங்க. ஆளுநருக்கும் அமைச்சர் குழுவுக்கும் இடையே தொடர்பாளராகவும் முதன்மை வழியாக செயல்படுறவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். அனைத்து முடிவுகளையும் சட்ட முன்மொழிவுகளையும் தெரிவிக்கிறவர் முதலமைச்சர் தான். மாநில திட்டக்குழுவோட தலைவரா இருக்கிறாரு. பதவி வழியில பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் மாநில திட்டக்குழுவின் தலைவரா இருக்கிறாரு. பிரதமரின் மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலோட உறுப்பினரா இருக்கிறாரு. அது போக நிதி ஆயோக் கவுன்சில் இது ரெண்டுலயும் உறுப்பினரா முதலமைச்சர் இருக்கிறாரு. அதாவது மத்திய அரசு சார்ந்த நிதி ஆயோக்கோட கவுன்சிலும் சரி, மாநிலங்களுக்கான கவுன்சிலையும் முதலமைச்சர் உறுப்பினரா இருக்கிறாரு. இதுதான் முதலமைச்சரோட முக்கியமான பணி மற்றும் அதிகாரங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரத்து 163 படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநருக்கு உதவி ஆலோசனை வழங்குறதுக்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஆர்டிகல்ஸ் 163. அமைச்சர்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட பதவி காலம் அப்படின்னு சொல்லி இல்லை, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவர் அமைச்சரா, அதாவது ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது அது பதவி காலம். ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காருன்னா 5 ஆண்டு வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் மறுபடியும் வேற ஆட்சி வரலாம். இல்ல அதே கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவரே அமைச்சரா தொடருவாங்க. அந்த மாதிரிதான். அதனால அமைச்சருக்கான பதவி காலம் அரசியலமைப்புல குறிப்பிடப்படவில்லை. ஆனா டிஃபால்ட்டா 5 ஆண்டுகள் இருப்பாங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் எதற்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னா மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். அமைச்சர்கள் ஒரு குழுவாக செயல்படுகிறது. ஒவ்வொருவரும் அனைவருக்கும், அனைவரும் ஒவ்வொருவருக்காக அப்படிங்கிற கொள்கைப்படி செயல்பட்டு இருக்காங்க. சட்டசபையில நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கும். சப்போஸ் சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கலைக்கப்பட்டுச்சுன்னா அமைச்சரவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். அமைச்சரவை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியா இல்ல, மாநில முதலமைச்சரை பொறுத்துதான் எந்தெந்த அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்தந்த மாநில அரசோட கொள்கை சார்ந்தது. அரசியலமைப்பு திருத்தங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 15% மேல் அமைச்சர்கள் எண்ணிக்கை இருக்கக்கூடாது. நம்மளது 234 உறுப்பினர்கள் அப்படிங்கும் போது 36 பேருக்கு மேல அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொரு அமைச்சரும் மாநில சட்டசபையின் உறுப்பினராக இருக்கணும். இல்லைன்னா 6 மாதத்திற்குள் உறுப்பினராகி விட வேண்டும். சப்போஸ் எம்எல்ஏ இல்லாத ஒருத்தரை அமைச்சரா நியமிக்க முடியுமா அப்படின்னா நியமிக்க முடியும். அவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சு 6 மாசத்து காலத்துக்குள்ள எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும். இல்லைன்னா அவர் அமைச்சரா தொடர முடியாது. ஓகேங்களா? அமைச்சரோட வகைகள் அப்படின்னா ஒன்றிய அரசு போலவே இங்கேயும் 3 பிரிவா அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையா இருக்காங்க.
அமைச்சரவை பணிகளும் அதிகாரங்களும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலத்தில் வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள், மக்களின் பாதுகாப்பு மற்றும் சொத்து பாதுகாப்பு ஆகியவற்றெல்லாம் பராமரிக்கிறதெல்லாம் யாரு அப்படின்னா அமைச்சர்கள். சட்டம் ஒழுங்கு, மக்களோட பாதுகாப்பு, மக்களோட சொத்து பாதுகாப்புல பராமரிக்கிறதெல்லாம் அமைச்சரவையோட பொறுப்பு. மாநிலத்தின் கொள்கைகளை உருவாக்குவது, தீர்மானிப்பது, அவற்றை சிறப்பாக அமல்படுத்துவதெல்லாம் அமைச்சரவையோட பொறுப்பு தான். முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதோ அமைச்சரவையோட பொறுப்பு. நிதி கொள்கைகளை முடிவு செய்து வாரியத்தை அமைத்து வடிவமைக்கிறதெல்லாம் அமைச்சரவையோட பொறுப்பு. அமைச்சரவையில வந்து ஒவ்வொரு அமைச்சரும் தொடர்புடைய துறையை மேற்பார்வையிடணும், ஒருங்கிணைக்கணும், கட்டுப்படுத்தணும். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையை வந்து மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துறது வந்து அமைச்சர்களோட பொறுப்பு. நிதிநிலை அறிக்கை அமைச்சரவையில் இறுதி செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அமைச்சரவையில தான் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு பின்பு சட்டமன்றத்துல அறிக்கை செய்யப்படுகிறது. ஓகே, இது அமைச்சரவையோட பொறுப்புகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையேயான உறவு. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் உள்ள உறவு பற்றிய சரத்துகள், ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா 163, 164, 167 இந்த 3 ஆர்டிகல்ஸும் வந்து ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையே உறவு பற்றி விவரிக்கிறது. 163, 164, 167 இம்பார்ட்டன். ஆல்ரெடி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 163 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து தமது பணிகளை நிறைவேற்றும் போது ஒரு சில விதிவிலக்குகள் தவிர அனைத்திலும் முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை உதவியுடனும் ஆலோசனையுடன் தான் செயல்படணும். அவர் தனித்து இயங்க முடியாது, அவரோட இஷ்டத்துக்கு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 163ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 164 அப்படின்னா முதலமைச்சரையும் முதலமைச்சரின் ஆலோசனையும் பெயர்ல தான் ஏனைய அமைச்சர்களை வந்து ஆளுநர் நியமிப்பாரு. அவரோட ஆலோசனை பெயரை தான் மற்ற அமைச்சர்களை நியமிக்கணும். பெரும்பான்மை ஆதரவு பெற்றவரே முதலமைச்சர். பேரவையின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சரவை நீடிக்கும். 5 ஆண்டு காலத்துக்குள்ள பொதுவா இருக்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து சரத்து 164ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 167ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில நிர்வாகம் சட்டம் இயற்றும் சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் முதலமைச்சர் ஆளுநருக்கு தெரிவிக்கணும். முக்கிய சட்டங்கள்லாம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா அதை பத்தி ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்ற சரத்து என்ன அப்படின்னா 167. ஏற்றுதல் சம்பந்தமா வந்து ஆளுநருக்கு கண்டிப்பா முதலமைச்சர் தெரிவிச்சுதான் ஆகணும். ஏதேனும் ஒரு விஷயத்துல வந்து ஒரு அமைச்சர் மேற்கொண்ட முடிவை அமைச்சரவை முன் வைக்க வேண்டுமானால் ஆளுநர் கோரும் பொழுது அவற்றை செய்ய வேண்டியது முதலமைச்சரோட கடமை. இதெல்லாம் வந்து அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றியது. அதாவது தமிழக முதலமைச்சர்களோட பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 1947லேருந்து 49 வரைக்கும் யார் இருந்தார் அப்படின்னா ஓபி ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் PS குமாரசாமி அப்படின்னு இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் தான் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓபி ராமசாமி, குமாரசாமி ராஜகோபாலாச்சாரியார், அப்புறம் காமராஜர் இருந்திருக்காரு. 1954லேருந்து 63 வரைக்கும் வந்து இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 9 ஆண்டுகள் வந்து காமராஜர் வந்து ஆட்சியில இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் பக்தவாச்சலம் வந்து 63 to 67 5 ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருந்திருக்காரு. 64, 65, 66, 67. ஓகே, பக்தவாச்சலம் இருந்திருக்காரு. பக்தவாச்சலத்துக்கு அப்புறம் தான் CN அண்ணாதுரை வந்து 2 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு. 67, 69. அவருக்கு அப்புறம் கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 69 to 76 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்து MG ராமச்சந்திரன். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து அவர் தான் இருந்திருக்காரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் வந்து TMK பீரியடே வரும். ஜானகி ராமச்சந்திரன் வந்து 1 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டு எலெக்ஷன் நடந்து 1989 to 91 வரைக்கும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து 91 to 96 இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் மறுபடி கருணாநிதி 96 to 2001. அதுக்கப்புறம் 2001க்கு அப்புறம் ஜெயலலிதா தான் அவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம்
பன்னீர்செல்வம் வந்து 2001 to 2002 இருந்திருக்காரு. அதாவது சும்மா காபந்து முதலமைச்சரா செயல்படுவாரு. 2002 to 2006 ஜெயலலிதா தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து 2006 to 2011 வரைக்கும் கருணாநிதி வந்து முதலமைச்சரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஆச்சு 2011 to 14. அப்போ 2014-15 வந்து பன்னீர்செல்வம் காபந்து அமைச்சரா இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா வந்து 2015 to 16. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வந்து 2016 to 17. அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி கே பழனிசாமி வந்து 2017 to 21. கடைசியா எம்.கே. ஸ்டாலின் வந்து 2021 இப்போ இருக்காங்க. அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களோட பட்டியல். எதற்காக அப்படின்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கால வரிசை குரோனாலிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. அதுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. யாருக்கு அப்புறம் யார் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் யாருக்கு அப்புறம் யாருன்னு. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் யார்? ஓபி ராமசாமி, குமாரசாமி ராஜா, ராஜகோபாலாச்சாரியர், காமராஜர், பக்தவாச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி. அவங்க எல்லாம் தான் முக்கியம். ஓகேங்களா? ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்தது முதல் எப்படின்னா 1991 to 96. அப்போ தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. அதான் இம்பார்ட்டன்ட், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னிய தமிழக முதலமைச்சர்களோட பட்டியல். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து மாகாணங்களில் வந்து முதலமைச்சர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாங்க. சென்னை மாகாணங்காட்டி நம்ம இதுக்கு முதலமைச்சர் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் பனகாண்டி ராமராயன்கர் அப்படிங்கிறவரும், அவருக்கு அப்புறம் பி சுப்பராயன், அவருக்கு அப்புறம் முனுசாமி நாயுடு, அவருக்கு அப்புறம் ராமகிருஷ்ண ரங்காராவு, அதுக்கப்புறம் பிடி ராஜன், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண ரங்காராவு, அதுக்கப்புறம் கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு. ராஜகோபாலாச்சாரியை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காரு. 1937 to 39 ராஜகோபாலாச்சாரிய தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வந்து 1939 to 46 சுதந்திரம் பெற வரைக்குமே இருந்திருக்கு. டி பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து 1946 to 47. அதாவது இந்தியா சுதந்திரம் பெறும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து டி பிரகாசம் அப்படிங்கிறவர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். இவரும் வந்து மாநில நிர்வாகத்தினோட ஒரு பகுதி. மாநில நிர்வாகத்தினோட பகுதியாக வந்து 4 பேர் இம்பார்ட்டன்ட். யாருன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர். அதனால மாநில நிர்வாகத்தோட பகுதியா இவர் ஸ்டேட் எக்ஸிக்யூஷனோட பார்ட்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் ஆமாம். ஏன்னா இது புக்கில் வந்து கொடுக்கல. நம்ம புக்கில் வந்து பார்ட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் வந்து பொதுவான கொஸ்டின் ஆன்சர் வந்து இவரும் ஒரு பகுதி தான். அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா மாநிலத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற சட்ட அதிகாரியை தான் என்னன்னு சொல்றாங்க அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுறாரு. சரத்து 165 படி ஆர்டிகல்ஸ் 165 ஆர்டிகல்ஸ் 165 அதனோட அடிப்படையில் தான் வந்து ஒரு மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞராக ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. ஆளுநர் நியமனம் செய்கிறாருன்னா அவர் விரும்புகிற பர்சனை வந்து ஆளுநர் நியமனம் செய்ய மாட்டார். ஆளுநர் நியமனம் செய்யும் போது முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர் குழுவின் யார் முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சர் குழு வந்து யாரை வந்து தலைமை வழக்கறிஞராக பதவி நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களத்தான் வந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஸோ ஆளுநர் நியமிக்கிறாருன்னா அவர் விரும்புகிற பர்சன் கிடையாது. முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சர் குழு சொல்கிறவங்களத்தான் ஆளுநர் நியமிப்பார். மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் அதிகாரங்கள் செயல்பாடுகள்லாம் இந்திய அரசியலமைப்பில் சரத்து 165 மற்றும் 177 கீழே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 165 அண்ட் 177 கீழே அட்வொகேட் ஜெனரலோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்டாங்க அரசு தலைமை வழக்கறிஞர் சார்ந்த சரத்துகள் என்ன அப்படின்னா 165, 177, 164. ஓகேங்களா?
அவரோட பதவி அப்படிங்கிறது எதுவும் குறிப்பிடப்படல. ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். மாநில அரசு தலைவர் வழக்கறிஞரோட பதவி காலம் அப்படின்னு சொல்லி விதிகளில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆளுநர் விரும்புகிற வரை அப்படிங்கிற போது அந்தந்த மாநில அரசுகள் வந்து அவ்வளவு தொடரலாம்னு நினைச்சா அவர் பதவியில் இருந்துட்டு இருப்பாரு. சப்போஸ் வந்து அவர் பொதுவாக வேற பர்சனை மாற்றணும்னு நினைக்கும் போது அவர் பதவி நீக்க செய்யப்படுவாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிறது. அட்வொகேட் ஜெனரல் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து யாரிடம் சமைப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநரிடம் தான் அவர் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிச்சுட்டு பதவி விலக்கலாம். அவரே பதவி விலகணும்னு நினைக்கும் போது தன்னோட ராஜினாமா கடிதத்தை யாருக்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநரிடம் தான் கொடுப்பாரு. ஒருத்தரை வந்து அட்வொகேட் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுக்கு தகுதி பெற்றவரை தான் வந்து அட்வொகேட் ஜெனரலாக சொல்லுவாங்க. அதாவது 10 ஆண்டுகள் வந்து வேற நீதிமன்றங்கள்லையோ 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். இல்லைன்னா 5 ஆண்டுகளாவது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றணும். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்படக்கூடிய தகுதி உடையவர். ஸோ அந்த மாதிரி தான் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கணும் அப்படின்னா அவர் வந்து 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். இல்லைன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருந்தார் அப்படின்னா தான் அவர் வந்து தலைமை வழக்கறிஞராக பணி நியமிக்கப்படுறதுக்கு தகுதி வாய்ந்தவர். தலைமை நீதிபதிக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா சட்ட விவகாரங்களில் வந்து மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்கணும். ஏதாவது வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை பற்றி மாநில அரசுக்கு அவர் ஆலோசனை வழங்குவார். ஆளுநருக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கும் வந்து இவர் ஆலோசனை வழங்குவார். மாநில நீதிமன்றங்கள்லாம் எந்த நீதிமன்றமும் ஆகட்டும், கீழமை நீதிமன்றம் அல்ல உயர்நீதிமன்றங்கள்லாம் போய் அரசு சார்பில் ஆஜராவார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசுக்கு எதிராக இல்லை அரசு சார்ந்த வழக்குகள் எல்லாம் வரும்போது அதில் வந்து கவனிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா இல்லை தலைமை வழக்கறிஞர் தான். இதுதான் வந்து அவரோட முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லலாம். தற்போது தலைமை வழக்கறிஞராக யார் இருக்காருன்னா PS ராமன் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஜனவரி 2024 இப்போ வரைக்கும் PS ராமன் அப்படிங்கிறவர் தான் வந்து தமிழ்நாட்டோட தலைமை வழக்கறிஞராக இருந்துட்டு வராங்க. ஓகேங்களா? இதோட மாநில நிர்வாகத்துக்கான தலைப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்கலாம். முக்கியமான தலைப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஏதாவது விட்டுருந்துச்சு அப்படின்னா ரிவைசன் பண்ணும்போதோ இல்லை அடுத்தது கொஸ்டின் டைப்பில் பார்க்கும்போது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா?